அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அம்மா என்ன சமையலில் அம்மா வந்து பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறாங்க. வாங்க அம்மா பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஓம் நம சிவாய. இந்நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளம். பீட்ரூட் தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுப்போம். இதை இப்போ நைஸாக அரைச்சிருவோம். வாங்க பீட்ரூட்டை நைஸாக அரைச்சிடலாம். பீட்ரூட்டை நைஸாக அரைச்சாச்சு. இதை வடிகட்டிப்போம். பீட்ரூட்டை வடிகட்டியாச்சு. இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா அந்த சக்கையை இன்னும் கொஞ்சம் சாறு எடுத்துருவோம். இப்போ வடிகட்டி சாறு எடுத்து வச்சாச்சு. இந்த பீட்ரூட் சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு காய வச்சு முகத்தில் தடவி விடலாம், அதோட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து. நான் அரைச்ச பீட்ரூட் ஜூஸ் வந்து இதில் 3 டம்ளர் இருந்துச்சு. நம்ம சர்க்கரை அளவுக்காண்டி நான் அளந்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் இருந்துச்சு. இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து திரும்ப நம்ம ஒருக்கா வடிகட்டிப்போம். அதில் கொஞ்சம் சக்கை இருக்கும், நல்லா வடிகட்டி எடுத்துப்போம் திரும்ப ஒருக்கா. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன், சோள மாவு. இதை வந்து பீட்ரூட் ஜூஸில் வந்து நம்ம கெட்டிப்படாமல் கலந்து எடுத்துப்போம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதிலேயே தேவையான அளவு சர்க்கரை, நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் சர்க்கரை போட போகிறேன். இதில் 1 டம்ளர் அளவு சர்க்கரை இதில் போட்டு கரைச்சிப்போம். சர்க்கரை போட்டு கரைச்சாச்சு. இப்போ இதில் பீட்ரூட் ஜூஸு சின்ன கிண்ணத்தில் 1 கிண்ணம் கார்ன்ஃப்ளவர் மாவு, டம்ளரில் 1 டம்ளர் சர்க்கரை போட்டு இதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ கடாயில் ஊற்றி நம்ம கெட்டிப்படாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பீட்ரூட்டை கடாயில் ஊற்றியாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கனால சீக்கிரம் அப்படியே கெட்டியாகும். அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. பார்த்திங்களா, நல்லா இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 கிண்ணத்துக்கு நெய் இருக்குது. இந்த நெய்யை ஊற்றி நம்ம நல்லா கிண்டுவோம். அப்படி நல்லா கிண்டுங்க. இந்த நெய்யெல்லாம் இப்போ பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த அல்வாவில் வந்து பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் போட போகிறேன். இப்போ இந்த தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் எள்ளு இருந்தாலும் எள்ளு போட்டுக்கலாம். இதில் மேலே முந்திரியும் பாதாமும் துருவி வச்சுக்கிட்டேன். நீங்கள் பிஸ்தா, முந்திரி, பாதாம், எள்ளு, வெள்ளை எள்ளு எல்லாம் போட்டுக்கலாம். நான் முந்திரியும் பாதாமும் போட்டிருக்கேன். அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தட்டில் ஊற்றுவோம். இப்போ அல்வா தட்டில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஆறினோன்னே பீஸாக கட் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அல்வா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அம்மா பண்ண பீட்ரூட் அல்வா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.